ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு டீம் கடுப்பாகி களத்தை விட்டே வெளியேறின டாப் 3 பரபரப்பான சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 1994 ஆண்டு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு தின போட்டி நடந்துட்டு இருக்கும். அப்ப பாகிஸ்தான் வீரர்களை பார்த்து நியூசிலாந்து ரசிகர்கள் எல்லாருமே கண்டபடி பேசிட்டு இருந்தாங்க. நிறைய ஆபாச சொற்களை பயன்படுத்தி அவங்கள திட்டிட்டு இருந்தாங்க. அதோட நிக்காம ஃபீல்டுக்குள்ள நிறைய பொருட்களை தூக்கி வீசிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு ஃபேன் ரொம்பவே எல்லை மீறி போய் பாகிஸ்தான் பிளேயர் அட்டவுர் ரஹ்மானுடைய தலை மேலேயே ஏதோ ஒரு பொருளை கொண்டு அடிச்சிருவான். இதனால அவருடைய தலையிலையும் காயமாயிரும். அவரும் நிலை குலைஞ்சு போயிருவாரு. அதை வசீம் அக்ரம் பார்த்துருவாரு. பார்த்த உடனே காண்டான அவரு பால் வீசுறதுக்கு முன்னாடி பாலை தூக்கி வீசிட்டு வாங்கடா வெளிய நடங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வெளியே கிளம்பி போயிருப்பாப்படி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேட்ச் நடக்கவே இல்லை. செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்தின பிறகுதான் அந்த மேட்ச் திரும்பவும் ஆரம்பமாச்சு. வசீம் அக்ரம் கோவப்பட்ட முக்கியமான தருணங்கள்ல இது ஒண்ணு. நம்பர் 2 1999 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில அம்பீரா நின்று இருந்த ரோஸ் எமர்சன் வேணும்னே முரளிதரனுக்கு நோபால் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன் வேணும்னே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1996 தான் இவருடைய பவுலிங் ஆக்ஷன் லீகலா இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிசிஐ சர்டிபிகேட் கொடுத்து அவர் பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதையும் மீறி ரோஸ் எமர்சன் நோபால் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 7 நோபால் வரைக்கும் கொடுத்திருப்பாரு. சரி இந்த எண்ட்ல போட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனா இருந்த அர்ஜுனா ரணதுங்க முரளிதரனை அந்த எண்டுக்கு போய் பவுலிங் போட வச்சிருப்பாப்படி. அப்ப லெக் அம்பீரா நின்று இருந்த ரோஸ் எமர்சன் மறுபடியும் வேணும்னே நோபால் கொடுத்திருப்பாப்படி. என்னன்னு கேட்டா அவர் கிரீஸ் பக்கத்துல வந்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. கடுப்பான அர்ஜுனா ரணதுங்க ரோஸ் எமர்சனை போய் கண்டபடி திட்டி இருப்பாரு. ஏயா நீ அம்பீர் தானே, அம்பீர் வேலையை மட்டும் பாரு, லெக் அம்பீர் நிக்க வச்சா லெக் அம்பீர் வேலையை மட்டும் பாரு, அந்த அம்பீரே நோபால் கொடுக்கல நீ எதுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு இருந்திருப்பாரு. இங்க தப்பே ரோஸ் எமர்சன் மேலதான். நோபால திரும்ப வாங்குங்கன்னு சொல்லியுமே நோபால் திரும்ப வாங்காததால அர்ஜுனா ரணதுங்க அந்த மேட்சையே ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாப்படி. 12 நிமிஷம் அந்த மேட்ச் ஆனது தாமதமாகி நடந்திருக்கும். இந்த விஷயத்தை ரணதுங்க பண்ணதுக்கு காரணமே முரளிதரன் அப்படிங்கிற பிளேயர் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலமா நமக்கு தெரிய வருது. ஆனா ஐசிசிக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல தானே. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அம்பீரை திட்டத்தை விட்டுட்டு அர்ஜுனா ரணதுங்காக்கு ஒரு மேட்ச் சஸ்பென்ஷனும் 75% அவருடைய மேட்ச் ஃபீஸ்ல ஃபைனும் போட்டிருப்பாங்க. நம்பர் 3 டெல்லிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் 2022 ஆண்டு ஒரு ஐபிஎல் போட்டி நடந்துச்சு. அதுல கடைசி 6 பாலுக்கு 36 ரன் சொல்லிட்டு டெல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப கேப்டனா ரிஷப் பண்ட் தான் இருந்தாரு. அப்ப ஸ்ட்ரைக்ல இருந்த ரோமன் பவல் 3 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சிருவாரு. 4வது பால பவுலர் ஒபைன் மெக்காய் ரோமன் பவலுடைய இடுப்புக்கு மேல வீசி இருந்திருப்பாரு. அது நோபால் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆனா அம்பீர் நோபால் தரவே இல்ல. கானான டிசி பிளேயர்ஸ் எல்லாரும் நோபால் அப்படின்னு கேட்க ரிஷப் பண்ட் கடுப்பே ஆகி வாங்கப்பா வெளிய வந்துருங்க பேட்ஸ்மேன் எல்லாம் நம்ம விளையாடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லியிருப்பாரு. இது மிகப்பெரிய சலசலப்பை அன்னைக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால அவருக்கு ஒரு மேட்ச் பேனே போட்டாங்க.